வணக்கம். நான் சினிமா ரசிகன். சுரேஷ் அங்கையோட டைரக்ஷனில் யோகி பாபு, லவ்லின், ரேச்சல் இவங்களாம் நடித்து இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கிணத்த காணும் படம் எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு காமெடி ட்ராமா தான். யோகி பாபு இருக்கக்கூடிய அந்த ஊரில் சுத்தமாக தண்ணி வசதி கிடையாது. ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்கே யோகி பாபு பூசாரியாகவும் இருக்கிறாரு. இப்போது அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனாலும் எந்த பலனும் இல்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் யோகி பாபுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, லவ்லின். ஸோ அவங்கள கட்டிக்க ஆசைப்படுறாரு. அவங்க வீட்டில் பெண் தரதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் தண்ணி இல்லையா அப்படிங்கிற காரணத்துக்காக யோசிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஊர் மக்கள்லாம் கூடி வெள்ளோட்டம் பார்க்குறாங்க. அப்போ யோகி பாபுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துலையே தண்ணி இருக்கிறத உறுதி செய்கிறாங்க. கடைசி அந்த மக்கள் கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கிராமத்து மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, யோகி பாபுக்கு ஏற்பட்ட பர்சனல் பிரச்சனை என்ன, இதில் இருந்தெல்லாம் அவங்க எப்படி மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும் முதல் பாதியில் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லிட்டாங்க. நல்லா தான் இருந்தது. இந்த ரெண்டாவது பாதியில் இந்த கதை எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரே இடத்துல அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக. இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தால் நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை கூட இந்த படம் ஏற்படுத்தியிருக்கும். இது ஒரு கமர்ஷியல் காமெடி படமாக அவங்க சொல்ல முயற்சி செஞ்சதுனால எந்த ஒரு காட்சியுமே அழுத்தமாக சொல்லலை. 81 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அந்த தண்ணீர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அழுத்தமாக கதையை சொல்லியிருப்பார் பாலச்சந்தர். ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பார், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் விக்கல் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் கூட அவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மக்கள் யோசிப்பாங்க. அது அப்படி ஒரு காட்சி. தண்ணி கிடைக்காமல் ஒரு மனிதர் இறந்து போவார். இப்படி அந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே நமக்குள்ள ஒரு அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த படம் அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். ஆனால் இவங்க காமெடியாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு காமெடியும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. சில இடங்களில் நல்லா இருந்தது. யோகி பாபு மட்டும் இல்லை, மற்றவங்களுமே அந்த துணை நடிகர்கள் அல்லது அந்த கிராமத்து மனிதர்கள் அவங்களுமே நல்லாவே சில இடங்களில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒளிப்பதிவு நல்லாவே இருந்தது. அதே போல் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா கலெக்டராக வரக்கூடிய நம்ம ஜார்ஜ் மரியம், ரேச்சல், அப்புறம் ராமகிருஷ்ணா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக ஒரு கேரக்டர் அவரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். யோகி பாபு ஒரு அமைதியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான், நல்லா தான் இருந்தது. ரொம்ப போர் அடிக்க வச்ச காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களெல்லாம் பிடிச்சி ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு போலீஸ் சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த காட்சியெல்லாம் ரொம்பவே நாடகத்தனமாக இருந்தது. பட் நமக்கு எந்த ஒரு வழியும் நமக்கு இல்லை அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் தான். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் குறைவாக தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஓரளவு பார்க்க முடிஞ்சது. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.